ஹாய் எவ்ரிஒன், ஐ எம் மோகன். வெல்கம் பேக் டு வர்ச்சுவல் விசா. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக நடந்த சர்வேல இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் ட்ராவல் போகிறாங்கன்னா அவங்க ப்ரிஃபர் பண்ணுற ஃபர்ஸ்ட் லொகேஷன் தாய்லாந்து. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அஃபோர்டபுளான லொகேஷன். இந்தியாவிலேருந்து ஜஸ்ட் 4 ஹார்ஸ் டைரக்ட் ஃப்ளைட்லேயே நீங்கள் ரீச் ஆயிரலாம். டைம் டிஃப்ரென்ஸும் அவ்வளோ கிடையாது. அதுவும் இல்லாமல் எல்லா ஏஜ் குரூப்க்கான ஆக்டிவிட்டீஸும் தாய்லாண்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்டர்லி பீப்புள் வரைக்கும், சிட்டி லைஃபாக இருக்கட்டும், இல்லை ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஜோன்ஸாக இருக்கட்டும், அடல்ட் என்டர்டெயின்மெண்ட் பிளேஸஸாக இருக்கட்டும், ப்ளஸ் பீச் வெக்கேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே பிளேஸில் பட்ஜெட்டில் பார்க்கணுன்னா தாய்லாந்து தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன். அதுவும் இல்லாம இப்ப ரீசென்ட்டா நான் ஃபேமிலியா பேங்காக் ஒரு 5 டே ட்ரிப்பா போயிட்டு வந்தேன். என்னோட வைஃப் அண்ட் கிட் கூட. ஸோ இந்த வீடியோல ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாம, என்னோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இதில நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோல நீங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்த தாய் விசா அப்டேட்ட பத்தி பார்க்க போறோம். பிளஸ் டிடிஏசின்னா என்ன? அது எப்போ அப்ளை பண்ணணும்? எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும்? டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும்? பிளஸ் காமன் மிஸ்டேக்ஸ் நீங்க எது எது அவாய்ட் பண்ணணும் இந்த விசா ப்ராசஸ்லன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. டெஃபினட்டா இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா இருக்கும். இன்ட்ரஸ்டிங் வீடியோவாவும் இருக்கும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் ஜம்ப் ரைட் இன்டு த வீடியோ. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களோட 5 டேஸ் பேங்காக் ஃபேமிலி ட்ரிப்ப உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கம்பைல் பண்ணி குடுத்துருந்தேன். ஹோப் நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இதே மாரி நீங்களும் உங்க ஃபேமிலியோட பிளான் பண்ணணும்னா, என்னோட பேங்காக் சீரிஸ் வீடியோஸ் பாருங்க. டெஃபினட்டா அதில நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்துருக்கேன். கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி அட்ராக்ஷன்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி அட்ராக்ஷன்ஸ் பத்தி நெறைய டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ப தாய் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த ரீசென்ட் விசா அப்டேட்ட பத்தி பார்க்க போறோம். இந்த விசா அப்டேட்ல 2 இம்பார்ட்டன்ட் அனவுன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. ஒண்ணு, விசா ஃப்ரீ எக்ஸம்ப்ஷன கேன்சல் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு அனவுன்ஸ்மென்ட். அதுவும் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு இந்த பாலிசி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது டோட்டலா 93 கண்ட்ரீஸ் விசா எக்ஸம்ப்ஷன் கண்ட்ரோல்ல வரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ரீசென்ட் அப்டேட்ல அந்த நம்பர் 93ய 54 கண்ட்ரீஸா மாத்தியிருக்காங்க. குறைச்சிருக்காங்க கம்ப்ளீட்டா. இந்த 54 கண்ட்ரி லிஸ்ட்ல இந்தியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ், டெஃபினட்டா நம்மளும் இருக்கோம். ஸோ அதனால இந்தியன் டிராவலர்ஸ்க்கு இன்னும் தாய்லாந்து விசா ஃப்ரீ என்ட்ரி தான். செகண்ட் இம்பார்ட்டன்ட் அனவுன்ஸ்மென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டியூரேஷனையும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலா அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 60 டேஸ், அப் டூ 60 டேஸ் விசா ஃப்ரீ என்ட்ரி அப்படின்னு சொல்லி இந்தியன் டிராவலர்ஸ்க்கு சொல்லியிருந்தாங்க. அத இப்போ 30 டேஸ்ன்னு மாத்தியிருக்காங்க. 30 டேஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயினா என்ன ரீசன் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்துக்கு வர இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ், இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது. ஓவரால் எல்லா இன்டர்நேஷனல் டிராவலர்ஸும் அவங்களோட ஸ்டேவ வந்து 60 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றதில்ல. ஓவர் ஸ்டே பண்ணிர்றாங்க. செகண்ட், இங்க வந்து நெறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆறாங்க. தேர்ட், இப்ப குடுக்குற 60 டேஸ் இது வந்து பிசினஸ் பர்ப்பஸ்க்காகவும், மித்ததுக்காகவும் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்க்காக தான், அத கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் 60 டேஸ 30 டேஸா கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணாது. ஏன்னா தாய்லாந்து சுத்தி பார்க்கறதுக்கு 30 டேஸே மோர் தென் எனஃப். பட் இந்தியன்ஸ்க்கு இது விசா ஃப்ரீ ஆப்ஷனா இருந்தாலும்,
TDAC is mandatory document to enter Thailand. இப்போ நம்ம TDACனா என்னன்னு பார்த்துடலாம். தாய்லாந்து டிஜிட்டல் அரைவல் கார்டு. TDAC இந்த நேம்ல சொல்ற மாரியே இது வந்து ஒரு டிஜிட்டல் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் இருந்த பிசிக்கல் ப்ராசஸ அப்படியே டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2, 3 இயர்ஸ் முன்னாடி நீங்க தாய்லாந்து டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்க ஃப்ளை பண்ணும்போதே இந்தியா டூ தாய்லாந்து போம்போதே ஃப்ளைட்லயே உங்களுக்கு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் இந்த மாரி ஒரு பிசிக்கல் ஃபார்ம் குடுத்திருப்பாங்க. இதுதான் அப்ப இருந்த டிராவல் அரைவல் கார்டு. அது வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டு ஒன்ஸ் தாய்லாந்து நீங்க லேண்ட் ஆனதுக்கப்புறம் இமிகிரேஷன் டெஸ்க்ல உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட்டு, மித்த டீட்டெயில்ஸ்லாம் குடுக்கும்போது, இந்த ஃபார்மையும் நீங்க சப்மிட் பண்ணி தான் உங்களோட என்ட்ரியே நீங்க அதில ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ராசஸ அப்படியே டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நீங்க ஆன்லைன்ல இந்த TDAC கார்ட வந்து டிஜிட்டல் அரைவல் கார்ட வந்து நீங்க ஃபில் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த TDAC நீங்க எப்போ அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிராவல் டேட்க்கு 3 டேஸ் முன்னாடி, அதாவது 72 ஹார்ஸ் முன்னாடி தான் உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அப்போ நீங்க ஆன்லைன் போயிட்டு, அதுவும் அஃபிஷியல் இமிகிரேஷன் வெப்சைட் பேஜ்ல போயிட்டு உங்களோட TDAC நீங்க ஃபில் பண்ணி டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கலாம். இந்த TDAC யார் யார் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டிராவல் பண்ற ஒவ்வொருத்தரும் இந்த TDAC ஃபில் பண்ணாம உங்களுக்கு என்ட்ரி அலோவ்ட் கிடையாது. இப்ப நீங்க ஃபேமிலியா 3 பேர் போனீங்கன்னா கூட, இண்டிவிஜுவலா 3 பேருக்குமே தனித்தனியா TDAC அப்ளை பண்ணணும். இந்த TDAC அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்றதுக்கு நீங்க என்னாச்சும் பே பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, இல்லவே இல்ல. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃப்ரம் தாய் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட். நீங்க நெறைய அன்அஃபிஷியல் வெப்சைட் Googleல சர்ச் பண்ணும்போது பார்க்கலாம். அவங்க ஒரு நாமினல் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. சர்விஸ் சார்ஜ்ன்னு இது எல்லாமே நீங்க குடுக்க தேவையில்ல. நீங்க அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு, நீங்களே உங்களோட தாய்லாந்து டிஜிட்டல் அரைவல் கார்ட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இட் வில் டேக் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஆஃப் யுவர் டைம். அதுவும் நான் உங்களுக்கு லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். ஸோ, அதனால நீங்க எந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உங்களோட மனி குடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். இதுல ஆன்லைன்ல அஃபிஷியல் வெப்சைட்ல எப்படி உங்களோட TDAC அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டா உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். Google போய்க்கோங்க. அதில www.tdac.immigration.go.th ன்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நீங்க ஒன்ஸ் இந்த வெப்சைட்குள்ள போனோம்னா, உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். அரைவல் கார்ட் அண்ட் அப்டேட் அரைவல் கார்ட். நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால அரைவல் கார்ட் கிளிக் பண்ணணும். உங்ககிட்ட ஆல்ரெடி அரைவல் கார்ட் இருக்கு. அதில டேட்டா மட்டும் அப்டேட் பண்ணணும்னா, அப்டேட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் அரைவல் கார்ட் கிளிக் பண்றேன். இதுக்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு 3 இம்பார்ட்டன்ட் கேட்டகரி காமிப்பாங்க. பெர்சனல் இன்ஃபர்மேஷன், ட்ரிப் அண்ட் அக்காமடேஷன் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஹெல்த் டிக்ளரேஷன். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த பெர்சனல் இன்ஃபர்மேஷன்ல டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபேமிலி நேம் தான் கேட்குறாங்க. இதில நெறைய பேருக்கு டவுட் இருக்கு. பிகாஸ் நெறைய டிராவலர்ஸ்க்கு வந்துட்டு ஃபேமிலி நேம் கிடையாது. வெறும் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தான் இருக்கும் அவங்க பாஸ்போர்ட்ல. அந்த மாரி டைம்ல உங்களோட ஃபர்ஸ்ட் நேமையே காப்பி பண்ணி ஃபேமிலி நேம்லயும் போடணும். 2மே சேமா இருக்கணும். அத அப்படி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க பாஸ்போர்ட்ல எப்படி இருக்கோ அதே மாரி பாஸ்போர்ட் நம்பரு, எக்ஸ்பைரி டேட்டு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆற மாரி பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட உங்களோட TDAC இத ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்ப நான் எல்லாமே டம்மி டீட்டெயில் குடுக்குறேன். பாஸ்போர்ட் நம்பர், நேஷனாலிட்டி இதெல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. இது போக உங்க பெர்சனல் இன்ஃபர்மேஷன்ல டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஆக்குபேஷன். நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்ல சேலரிடான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கண்ட்ரி, டெரிட்டரி ஆஃப் ரெசிடென்ஸ் எங்க உங்களோட ரெசிடென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போட்டுருங்க. அது போக இந்த விசா நம்பர்ன்னு இருக்கிறது வந்து மேண்டேட்டரி இல்ல. ஏன்னா, இப்ப நீங்க ஃபுல் ஃப்ளெஜ்ட் 1 இயர், 2 இயர் தாய்லாந்து விசா வச்சிருந்தீங்கன்னா, அதோட டீட்டெயில் நீங்க இங்க என்டர் பண்ணணும். நம்மளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ, அதனால அது பிளாங்க்கா விட்டுட்டு நீங்க கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. இந்தியா அண்ட் உங்களோட சிட்டி, ஸ்டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கான்டாக்ட் நம்பரும் குடுத்துருங்க. அது குடுத்துட்டு கன்டின்யூன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடுங்க. இதுதான் மேக்ஸிமம் பெர்சனல் இன்ஃபர்மேஷன்ல கேட்பாங்க. இந்த பேஜ்ல இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க குடுத்துட்டு கன்டின்யூ கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து ட்ரிப் அண்ட் அக்காமடேஷன் இன்ஃபர்மேஷன். இதில ஃபர்ஸ்ட் உங்களோட ட்ரிப் இன்ஃபர்மேஷன் குடுத்துருங்க. டேட் ஆஃப் அரைவல் நீங்க எந்த டேட் தாய்லாந்து என்டர் ஆக போறீங்களோ அந்த டேட் இதில மென்ஷன் பண்ணிடுங்க. இதிலிருந்து தான் உங்களுக்கு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் இல்லையா? ஸோ, இப்போ 24th வரைக்கும் தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ, நான் இப்போ 24th அன்னைக்கு தாய்லாந்து ரீச் ஆகுறனால இன்னைக்கு நான் அப்ளை பண்றேன். இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கண்ட்ரி ஆர் டெரிட்டரி வேர் யூ போர்டு. நான் இந்தியாலேருந்து தான் போர்ட் பண்றேன். ஸோ, அதனால இந்தியா கிளிக் பண்ணிட்டேன். பர்ப்பஸ் ஆஃப் டிராவல் ஹாலிடே, மோட் ஆஃப் டிராவல் பை ஏர் அண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து கமர்ஷியல் ஃப்ளைட்டுன்னு நீங்க இதில சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளைட் நம்பர் இது உங்க டிக்கெட்லயே இருக்கும். அத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டிபார்ச்சர் இன்ஃபர்மேஷன் மேண்டேட்டரி கிடையாது. பட் இப்போ புது விசா ரூல் வந்ததுக்கப்புறம் நீங்க எப்போ ரிட்டர்ன் இந்தியாவுக்கு போறீங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். ஸோ, அதனால டிபார்ச்சர் ரிட்டர்ன் டிக்கெட்டும் எடுத்து அதோட டீட்டெயிலும் இதில நீங்க என்டர் பண்ணிடுங்க. ஸோ, இதுவும் இப்போ மேண்டேட்டரியா செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருந்த மாரி கிடையாது. ஸோ, உங்களோட டிபார்ச்சர் இன்ஃபர்மேஷன் நீங்க ஃபுல்லா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அக்காமடேஷன் டீட்டெயில்ஸ் நீங்க குடுக்கணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் டைப் ஆஃப் அகாமடேஷனில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் டிரான்சிட் கிடையாது, அங்கே தான் தங்க போகிறீங்க. அதனால் நீங்கள் டேரெக்டாக உங்களோட அகாமடேஷன் டீட்டெயிலை கொடுத்துடணும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸில் இருக்கீங்களா, கெஸ்ட் ஹவுஸா, ஹோட்டலான்ட்டு நான் ஹோட்டல் சூஸ் பண்ணுறேன். இதில் நீங்கள் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. ப்ரொவின்ஸ் எங்கே, டிஸ்ட்ரிக்ட், சப் டிஸ்ட்ரிக்ட், போஸ்டல் கோட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட கூகுள் போயிட்டு உங்களோட ஹோட்டல் டீட்டெயில் நேம் அண்ட் அட்ரஸ் நேம் அண்ட் லொக்கேஷன் டைப் பண்ணிங்கனாவே கம்ப்ளீட் அட்ரஸ் உங்களுக்கு கூகுள்லேருந்து எடுத்துக்கலாம், இன்க்ளூடிங் போஸ்டல் கோட் எல்லாமே நீங்கள் போட்டுட்டு கீழே அட்ரஸ் காலமில் கம்ப்ளீட் அட்ரஸை காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. வித் நம்பர் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் அதில் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கிளிக் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் செக்மெண்ட், ஃபைனல் செக்மெண்ட்க்கு போயிடும். இது ஹெல்த் டிக்ளரேஷன். இது ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரீசெண்டாக வந்த எல்லோ ஃபீவர் பேண்டமிக்னால இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோ ஃபீவர் இருந்த கண்ட்ரீஸில் நீங்கள் ட்ராவல் லாஸ்ட் 2 வீக்ஸ் போயிருக்கீங்களான்னு செக் பண்ணுறாங்க. நீங்கள் லாஸ்ட் 2 வீக்ஸ் நீங்கள் எந்த கண்ட்ரியுமே போகாட்டி நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து இப்போ வரீங்களோ, இந்தியான்னா இந்தியா சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். பிரேசில் வந்து இந்த கண்ட்ரியில் இந்த எல்லோ ஃபீவர்னால் அஃபெக்ட் ஆன கண்ட்ரி. இப்போ நான் இதில் வந்து பிரேசில்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்பாங்க. இப்போ நான் இதில் பிரேசில்னு நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு டு யூ ஹேவ் எல்லோ ஃபீவரான்னு கேட்குறாங்க. நோன்னா நோ கொடுங்க. எஸ்னா உங்களுக்கு டேட் ஆஃப் வேக்சினேஷன் எப்போ போட்டிருக்கீங்களோ அந்த டேட் கொடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் இதில். ஸோ அது போக இப்போ கரண்ட் சிம்டம்ஸ் என்னாச்சும் இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்துட்டு எல்லோ ஃபீவர்னால அஃபெக்ட் ஆகலை. ஸோ நீங்கள் இந்தியான்னு சூஸ் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு வெறும் நான் இந்தியான்னு மட்டும் நான் சூஸ் பண்ணுறேன். இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே கேட்காது நம்மளுக்கு. இந்தியான்னு சூஸ் பண்ணோம், டேரெக்டாக நீங்கள் ப்ரிவ்யூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். அதுவும் இல்லாமல் இந்த பேஜ்லேயே நீங்கள் ஆட் அதர் ட்ராவலர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ஃபேமிலி ஆஃப் 3 பீப்புள்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஒய்ஃப் அண்ட் கிட்டும் இதே பேஜில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு டோட்டலாக ஒரே பிடிஎஃபாக ஒரே டாக்குமெண்ட்டாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ப்ரிவ்யூ கொடுத்த உடனே இந்த பேஜில் இப்போ இது வரைக்கும் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. எல்லா கேட்டகரியும் பர்சனல் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், ட்ரிப்பு, உங்களோட அக்காமடேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணணுன்னா இதுதான் ஃபைனல் ஆப்ஷன். ஃபைனல் டைமில் எது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் இதுதான் உங்களுக்கு இந்த எடிட் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு சப்மிட் தான் பண்ணணும். ஸோ அதனால் இதுதான் லாஸ்ட் சான்ஸ் ஏதாச்சும் எடிட் பண்ணுறதுக்கு. நீங்கள் அப்படி எதுவும் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட வேலிட் இமெயில் ஐடி இங்கே கொடுத்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு அக்ரி கிளிக் பண்ணிவிடுங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனல் பட்டன் சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இது சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணோன்னே ஒரு வாட்டி இமெயில் ஐடியும் கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இது டிஜிட்டல் கார்டுங்கிறதுனால ப்ராப்பர் இமெயில் ஐடி தேவை. அதனால் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க செக் பண்ணிவிட்டு. ஒன்ஸ் நீங்கள் இதில் கன்ஃபார்ம் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இது போக உங்கள் இமெயில் ஐடிக்கும் உங்களோட பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்துட்டு சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் தாய்லாந்து ரீச் ஆனதுக்கப்புறம் இமிக்ரேஷன் டெஸ்கில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்த்துடலாம். மொத்தம் 4 இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட், வேலிட் பாஸ்போர்ட் வித் அட்லீஸ்ட் 6 months வேலிடிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் டிடிஏசி, தாய்லாந்து டிஜிட்டல் அரைவல் கார்டு கேட்பாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா எல்லா பேஜஸும் சேர்த்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடுங்க. தேர்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் உங்களோட ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட். இது ஃபஸ்ட்டுலாம் கேட்டது கிடையாது. இப்போ ஏன் கேட்குறாங்கன்னா இவங்க ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண விசா பாலிசியில் 60 days இருந்ததை 30 days கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட ரிட்டர்ன் டிக்கெட் இந்த 30 daysக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. உங்களோட ரிட்டர்ன் டிக்கெட்டையும் மேண்டேட்ரியாக ஹேண்டியாக வச்சுக்கோங்க. அண்ட் ஃபோர்த்து வந்துட்டு கேஷ். நீங்கள் எவ்வளோ கேஷ் கேரி பண்ணிட்டு போகிறீங்கன்னு செக் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சோலோ ட்ராவலர்னா மினிமம் 20,000 தாய் பாத் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகணும். ஃபேமிலினா மினிமம் 40,000 தாய் பாத் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகணும். எதர் நீங்கள் தாய் பாத்தாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கன்வெர்ட் பண்ணதுக்கான ரிசீட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இந்த 4 டாக்குமெண்ட் தான் மேண்டேட்ரியாக உங்களுக்கு இமிக்ரேஷன் டெஸ்கில் கேட்பாங்க. இது போக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல் அகாமடேஷன் டீட்டெயில். இது நீங்கள் டிடிஎஸ்சி ஃபில் பண்ணும்போதே இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணியிருப்பீங்க. அது போக ட்ராவல் இன்சூரன்ஸு ப்ளஸ் உங்களோட ஐட்னரி இதெல்லாமே ஹேண்டியாக வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. இந்த 4 டாக்குமெண்ட் தான் மெயினாக உங்களுக்கு இமிக்ரேஷன் டெஸ்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு காமன் மிஸ்டேக்ஸ் நீங்கள் எது அவாய்ட் பண்ணணும், இந்த விசா ப்ராசஸ் அப்போ, இந்த இமிக்ரேஷன் ப்ராசஸ் அப்போ நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்
ராங் பாஸ்போர்ட் டீட்டெயில். நீங்க டிடிஎஸ்ஸி ஃபில் பண்ணும்போது, உங்களோட பாஸ்போர்ட்ல என்ன நேம், டேட் ஆஃப் பர்த், எக்ஸ்பைரி டேட் இருக்கோ, எக்ஸாக்ட்டா அதே மாரி உங்களோட டிடிஎஸ்ஸிலயும் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அவங்க ஃபர்ஸ்ட்டு கம்பேர் பண்ணி பார்க்கிறதே உங்களோட டிடிஎஸ்ஸியும், பாஸ்போர்ட்டும் தான். இந்த 2லயும் எக்ஸாக்ட்டா டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா, இம்மீடியட்டா உங்களுக்கு என்ட்ரி குடுத்துருவாங்க. ஏதோ சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா கூட, உங்களோட டிடிஎஸ்ஸிய ரிஜெக்ட் பண்ணிட்டு, அங்கேயே உங்கள இம்மீடியட்டா டிடிஎஸ்ஸி ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இது டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். அதனால நீங்க ஃபில் பண்ணும்போதே, ஃபர்ஸ்ட் டைம் ஃபில் பண்ணும்போதே, ப்ராப்பரா டைம் எடுத்து செக் பண்ணி, டீட்டெயில்டா ஃபில் பண்ணிடுங்க. செகண்ட் காமன் மிஸ்டேக் என்ன பண்றாங்கன்னா, ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்காம தாய்லாந்துக்கு போயிடுறாங்க. வெறும் ஆன்வர்ட் மட்டும் எடுத்துட்டு, அங்க போனதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. பட் இப்போ வந்த ரீசென்ட் விசா அப்டேட்னால, நீங்க ரிட்டர்ன் எந்த டேட்ல மறுபடியும் ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வரீங்கன்னு அவங்க செக் பண்ணியே ஆகணும். ஸோ, அதனால ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட் இஸ் மேண்டேட்டரி. அத மிஸ் பண்ணிடாதீங்க. 3 நான் சொன்ன மாரி டிடிஎஸ்ஸி நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது, ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் எடுக்காதீங்க. அந்த என்டயர் செட்டா ஆல்மோஸ்ட் 3 பேஜஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். 3 பேஜஸ் கம்ப்ளீட்டா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போணும். இல்லாட்டி நீங்க மறுபடியும் டிடிஎஸ்ஸி ப்ராசஸ ஏர்போர்ட்ல இருந்து பண்ணணும். 4த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட். அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாரி ஃபேமிலின்னா அட்லீஸ்ட் 40,000 தாய் பாத் நீங்க எடுத்துட்டு போணும். சோலோன்னா அட்லீஸ்ட் 20,000 தாய் பாத் நீங்க கேரி பண்ணிட்டு போணும். இந்த மினிமம் கிரைட்டீரியாவே நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களோட என்ட்ரிய ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாவும், யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாம என்னோட வீடியோ அப்டேட் ரெகுலரா உங்களுக்கு தெரியணும்னா, அந்த பெல் ஐக்கனையும் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு பேங்காக், தாய்லாந்தோட 5 டேஸ் ஐட்னரி தேவைப்பட்டுச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மறுபடியும் இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். ஐ அம் மோகன். சைனிங் ஆஃப்.